Hello friends, welcome to our channel Aari today. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கிளாஸ் பார்க்க போறோம். நம்ம வரிசையா zardosi stitches பார்த்துட்டு வரோம் இல்லையா? இப்போ வந்து zardosi with sequence stitches வந்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சுலபமா போட்டுறலாம். நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படினா இந்த ஸ்டிட்ச் வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப கிராண்டா இருக்கக்கூடிய ஸ்டிட்ச். இந்த ஸ்டிட்சஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பா ப்ளவுஸ்ல வந்து யூஸ் பண்ணீங்க அப்படினா ரொம்ப கிராண்டா இருக்கும். இப்போ இந்த ஸ்டிட்ச் போடுறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் எடுத்துர்க்கேன். இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் இருக்குறதிலேயே இதுதான் ஸ்மால் சைஸ். இதில இருந்து நமக்கு பெரிய சைஸஸ்ல கூட நமக்கு வந்து இந்த சீக்வென்ஸ் கிடைக்கும். அதுக்கு அப்புறமா நான் ரெண்டு கலர்ல zardosi எடுத்துர்க்கேன். zardoசிலேயே நிறைய கலர்ஸ் கிடைக்கும். நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் saree இத வந்து நம்ம மேட்ச் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நார்மல் மெஷின் த்ரெட் வந்து எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா நீடில், அயன் நீடில், பீட்ஸ்க்குள்ளது இவ்ளோ வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஸ்டிட்ச் வந்து நம்ம போட போறோம். இப்போ எப்படி போடுறது அப்படினு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் செயின் நான் போடுறேன். பேக் செயின் போட்டுட்டு நம்ம சீக்வென்ஸ் கிளாஸ்ல படிச்சிருக்க மாதிரி கண்டினியூஸா சீக்வென்ஸ் வந்து நான் வந்து வச்சு போட போறேன். சீக்வென்ஸ் மட்டும் முதல்ல வந்து ஸ்ட்ரைட் லைன்ல போட போறேன். முதல்ல ஒரு சீக்வென்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணி அந்த த்ரெட்டுக்குள்ள போட்டுட்டு அதுக்கு அப்புறமா சீக்வென்ஸ்க்கு வெளியே ஒரு ஸ்டிட்ச் போட்டு பக்கத்துலயே குட்டி லாக். இப்போ வந்து அடுத்த சீக்வென்ஸ் எடுக்கணும். சீக்வென்ஸ் நான் எப்படி கையில ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறேன் அப்படினு நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க, ஒரே ஒரு சீக்வென்ஸ். அந்த சீக்வென்ஸோட ஹோல் வந்து ரொம்ப சின்னதா இருக்கறனால நமக்கு வந்து அந்த நீடில விட்டு இறங்க கொஞ்சம் சிரமமா இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமா போடுங்க. பாருங்க, இப்போ அடுத்த சீக்வென்ஸ் போட்றேன். கொஞ்சம் அந்த விரலை வச்சு நீங்க லைட்டா தள்ளி விட்டீங்க அப்படினா நமக்கு வந்து நீடில விட்டு கீழே இறங்கிரும். ரெண்டு ஸ்டிட்ச் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. குட்டி லாக் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த சீக்வென்ஸ். இந்த வீடியோ வந்து நான் டெஸ்கிரிப்ஷன்ல தரேன் சீக்வென்ஸ் கிளாஸ். அதில் வந்து நிறைய சீக்வென்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, இப்போ அந்த சம்கி வந்து நம்ம எடுக்கிறது எப்படி எடுக்கிறேன் அப்படின்ட்டு லைட்டாக அந்த சம்கியோட ஹோல்குள்ளே விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஃபிங்கரை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நமக்கு வந்து அந்த சம்கி வந்து ஏறிடும். நம்ம இப்படி தனித்தனியாக எடுத்து போடும்போது நமக்கு வந்து டைம் அதிகம் எடுக்கும். நீங்கள் வந்து மொத்தமாக லோட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக எப்பவும் போடுற எண்ணாட் வந்து சீக்வென்ஸுக்கு வெளியே வச்சு நம்ம போடுறோம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டிச்சில் வந்து நமக்கு வந்து முதல்ல நம்ம ஃபினிஷ் பண்ணுறது சீக்வென்ஸ் தான். சீக்வென்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்தது நமக்கு zardoசியோட வேலை வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு zardosi இன்சர்ட் பண்ணி மூணாவது சீக்வென்ஸ்க்கு வந்துடணும். அடுத்தது வந்துட்டு ரெண்டாவது சீக்வென்ஸில் ஒரு zardosi இன்சர்ட் பண்ணி நாலாவது சீக்வென்ஸ் வரணும். நான் இது இப்போ உங்களுக்கு போட சொல்லித்தரேன். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோ நல்லா கவனிக்கும் போது தான் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம zardosi எடுத்துக்கலாம். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு சீக்வென்ஸ்லேருந்து மூணாவது சீக்வென்ஸுக்கு zardosi நமக்கு தேவை அப்படி தானே? அப்படிங்கிறப்போ அந்த லென்த்து நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நீங்கள் அளந்துட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த லென்த்லேயே நம்ம zardosi வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ரெண்டு கலரில் zardosi எடுக்க போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த ரெண்டு கலர்லேயுமே zardosi வந்து நான் கட் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல வந்து நம்ம வந்து என்ன கலர் zardosi போட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலரில் வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு சீக்வென்ஸில் இருந்து அந்த சென்டர் ஹோல் வழியாக நான் வந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் இருந்து தேர்டு சீக்வென்ஸுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். இப்போ அப்படியே ரிவர்ஸில் செகண்ட் சீக்வென்ஸில் த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு இப்போ நான் இன்னொரு கலர் zardosi போட போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த கலர் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து பேக் செயின் போடுறோம். அதுக்கப்புறமா அந்த குட்டி லாக் வந்து வராது. ஏன்னா அந்த ஹோல் ரொம்ப நமக்கு டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அது சின்ன சைஸ் ஹோல். அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி ஒரு சீக்வென்ஸ் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம தொடர்ச்சியாக போட்டிருக்கனால அதுலேயும் த்ரெட் இருக்குது. அப்போ வந்து நமக்கு அந்த ஹோல்லையே நம்ம விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ ஃபோர்த்து சீக்வென்ஸ் முடிச்சுட்டு தேர்ட் லேயர்லேருந்து ஃபிஃப்த் லேயருக்கு வந்து நம்ம சீக்வென்ஸ் அதாவது zardosi லோட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ தேர்ட் லேயர்லேருந்து ஃபிஃப்த் லேயருக்கு வந்து நம்ம போட்டாச்சு சீக்வென்ஸ். இப்போ அந்த சீக்வென்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு சீக்வென்ஸ் போட்டுருங்க. இப்போ அப்படியே பேக்கில்
அந்த சர்தோசி ஹோல்க்குள்ளேயே விட்டு விட்டு எடுங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து போடுங்க. இப்போது அடுத்த சீக்வென்ஸ் எடுத்துடலாம். அதாவது ஒரு சீக்வென்ஸை விட்டு இன்னொரு சீக்வென்ஸ் வந்து நம்ம போடுறோம், அவ்வளோதான். கொஞ்சம் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து நம்ம இப்படியே நம்ம சேம் கலர் போடலாம். அப்படி இல்லைனா கீழே சீக்வென்ஸ் வந்து வேறு கலர் போட்டுட்டு கோல்டு கலரில் வந்து ஃபுல்லாக சீக்வென்ஸ் சர்தோசி போடலாம். இல்லைனா பேஸில் வந்து அந்த சீக்வென்ஸ் வந்து கோல்டு எடுத்துகிட்டு மேலே சர்தோசி கலர் போடலாம். எதுனாலும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். க்ரியேட்டிவிட்டி வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். நல்ல வீடியோ கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக புரியும். பேக் நெக்கில் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக போடுற சுகர் பீட், மோத்தி பீட், சுகர் பீடு இந்த லைனுக்கு பதிலாக இந்த சுகர் பீடுக்கு சென்டரில் இந்த ஸ்டிச் போட்டு அகெயின் சுகர் பீட் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாமே ப்ரைடல் ஸ்டிச்சஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதுவே தான் ஃபுல்லாக ஃபாலோ ஆகும். அந்த சர்தூசியோட சைஸஸ் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டான சர்தூசி வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போது கடைசி சர்தூசி வச்சு அந்த எண்ணாட்டு வந்து சீக்வென்ஸ்க்கு வெளியே நம்ம போடணும். அவ்வளோதான், எண்ணாட் போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ஸ்டிச். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ட்ரை பண்ணுங்கள். பேக் நெக், யூ நெக்கில் போட்டு ட்ரை பண்ணுங்கள். பாட் நெக்கில் ட்ரை பண்ணுங்கள். அதாவது அவுட்டர் லைன் பிக்சர் எடுத்து அவுட்டர் லைனில் இந்த ஸ்டிச் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். நிறைய யோசிங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் அட்வான்ஸ் லெவலில் போக போக நிறைய ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் ஒரு ப்ளவுஸ் பார்த்த உடனே எடுத்து பண்ணுறதுக்குள்ள கான்ஃபிடென்ட் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் வந்து ஆன்லைன் ஆரி கோர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். 100 rupees 6 month கோர்ஸ். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்களே அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய பேர் கற்றுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸஸ், டுட்டோரியல்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிளாஸில் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.